அந்த பெண்ணை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்ளும்படியாக டாக்டரின் மனைவி வித்யா தான் சிபாரிசு செய்திருந்தாள். வித்யாவிற்கு அவளை எப்படி தெரியும் என தெரியவில்லை. வாசல் கதவை ஒட்டி நின்றிருந்த அந்த பெண்ணிற்கு 50 வயதிற்கு கூடும். ஆனால் தோற்றம் நடுத்தர வயது பெண்ணைப் போலவே இருந்தது. மெலிந்திருந்த போதும் களையான முகம், நீண்ட கூந்தல், கவலை படிந்த கண்கள். அந்த பெண்ணின் கையில் துணிப்பை ஒன்று இருந்தது. உன் பேரு என்னம்மா என கேட்டேன். கோகிலம் என்றாள். கோகிலாவா என மறுபடியும் கேட்டேன். இல்லை சார், கோகிலம் என அழுத்தமாக சொன்னாள். இப்படி ஒரு பெயரை முதல் முறையாக இப்போதுதான் கேட்கிறேன். எந்த ஊர் என கேட்டேன். தெற்கே சார், பிள்ளைக்குட்டிகள் யாரும் இல்லை. புருஷன் செத்து போயிட்டார். 2 வருஷமா தாம்பரத்துல ஒரு வீட்டுல வேலைக்கு இருந்த. அவங்க இப்போது துபாய்க்கு வேலை மாறி போயிட்டாங்க என்றாள். எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிற? நீங்க கொடுக்கறத கொடுங்க. ஆனா தங்க இடமும் சாப்பாடும் தரணும். இதுவரை எந்த வேலைக்காரியும் என் வீட்டோடு தங்கியதில்லை. அப்படி தங்கிக் கொள்ளும்படியான தனியான அறை எதுவும் எனது வீட்டில் இல்லை. வீடு சின்னது. இதுல நீ எங்கம்மா தங்குவ என கேட்டேன். கிச்சன்லயே படுத்துக்கிடுவேன் சார். இந்த பையை வைக்க இடமிருந்தா போதும் என்றாள். அவள் குரலில் இருந்த துயரம் அவளது இயலாமையை துல்லியமாக வெளிப்படுத்தியது. என் மனைவியும் அவளிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டாள். முடிவில் அவளை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்வது என முடிவானது. சாப்பாட்டின் ருசி என்பது வீட்டுக்கு ஒரு மாதிரியானது. அதுவும் பல ஆண்டுகளாக ருசித்து பழகிவிட்டால் வேற்று ஆளின் சமையலை சாப்பிட முடியாது. என் மனைவி மிகவும் நன்றாக சமைப்பாள். ஆகவே புதிய சமையல்காரியின் சாப்பாட்டினை எப்படி சாப்பிடுவது என யோசனையாக இருந்தது. ஆனால் என் மனைவி கால் முறிவு ஏற்பட்டு படுக்கையில் கிடந்து இப்போதுதான் தேறி வருகிறாள். ஆகவே புதிதாக சமையலுக்கு ஆள் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை உருவாகியது. கோகிலம் சமைக்க துவங்கிய முதல் நாள் அவள் போட்டு கொடுத்த காஃபி, செய்து வைத்த சட்னி, சாம்பார் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை. என் மனைவி அவளை கோபத்தில் திட்டவே செய்தாள். மறுநாள் கோகிலம் சமைத்தபோது முட்டைக்கோஸ் வேக வைத்த வாணலி கருகி போய்விட்டது. அடுப்பை கவனிக்காமல் என்னடி யோசனை என என் மனைவி அவளிடம் சண்டையிட்டாள். இல்லம்மா, என்னை அறியாமலேயே ஏதோ நினைப்பு வந்துருது. அந்த நினைப்பு வந்தவுடன் அழுகி அழுகியா வருது என்றாள் கோகிலம். நீ ஒப்பாரி வைக்கிறதுக்கு என் வீடு தானே கிடைச்சது. கவனமா வேலை பார்க்கறதா இங்க இரு. இல்ல வேற வீடு பார்த்துக்கோ என என் மனைவி அவளை விரட்டினாள். கோகிலம் சாலி முந்தானியால் அழுகி துடைத்தபடியே சரிமா என்று கரிபிடித்த வானிலே கீழே இறக்கி வைத்தாள். கோகிலம் எப்போது சாப்பிடுவாள், எப்போது குளிப்பாள் என யாருக்கும் தெரியாது. நாங்கள் எழுந்து கொள்வதற்கு முன்பாக அவள் குளித்து தயாராகி காஃபி டிகாஷனை போட்டு வைத்திருப்பாள். சமையற்கட்டின் ஓரத்தில் எதையும் விரித்து கொள்ளாமல் வெறும் தரையிலேதான் படுத்துக் கொள்வாள். சமையல் வேலையில்லாத நேரங்களில் டிவி பார்ப்பதோ அரட்டை அடிப்பதோ எதுவும் கிடையாது. அவளாகவே கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்கி வருவாள். பைசா சுத்தமாக சில்லறை வீதம் தந்து விடுவாள். சமையல் வேலைகள் தவிர்த்து வீட்டை சுத்தம் செய்வது, பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, படுக்கை விரிப்புகளை சுத்தம் செய்வது, செருப்பை கழுவி துடைத்து வைப்பது என சகல காரியங்களையும் கர்ம சிரத்தையாக செய்து கொண்டிருந்தாள். 10 நாளில் அவளது சாப்பாடு எங்களுக்கு பிடித்து போக துவங்கியது. வீட்டில் நானும் என் மனைவி மட்டுமே இருந்தோம். மூத்த மகன் மும்பையில் தன் மனைவி பிள்ளைகளுடன் இருந்தான். இளைய மகள் டெல்லியில் வசித்து வந்தாள். அவர்கள் விடுமுறைக்கு வருவதோடு சரி. நான் வங்கி பணியில் ஓய்வு பெற்றவன் என்பதால் அடிக்கடி நண்பர்கள் என்னை பார்க்க வீடு தேடி வருவதுண்டு. அப்படி ஒரு முறை 4-5 நண்பர்கள் வந்திருந்த போது கோகிலம் கேரட் அல்வா செய்திருந்தாள். அப்படி ஒரு சுவையான அல்வாவை சாப்பிட்டதே இல்லை என நண்பர்கள் புகழாரம் செய்தார்கள். அல்வாவை ஸ்பூனில் எடுத்து வழித்து தின்றான் ஒரு நண்பன். கோகிலம் அந்த பாராட்டுகளை கேட்டுக்கொண்டதோடு சரி. அதை நினைத்து பெருமைப்பட்டதாகவோ சந்தோஷம் கொண்டதாகவே தெரியவில்லை. விதவிதமான சிற்றுண்டிகள், காய்கறி வகைகள், துவையல்கள், இனிப்பு வகைகள் என செய்து கொடுத்தபடியே இருந்தாள். மாத சம்பளத்தை அவளிடம் தந்தபோது நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் என்றாள். உண்மையில் அவள் வந்த 1 மாத காலத்தில் நானும் என் மனைவியும் 1 கிலோ எடை அதிகமாகி இருந்தோம். கோகிலம் என் மனைவியின் தங்கியைப் போலவே ஆகியிருந்தாள். ஒரு நாளில் 1000 முறை கோகிலம் கோகிலம் என என் மனைவி அவளை அழைத்தபடியே இருந்தாள். அவளும் சுணக்கமின்றி ஓடி ஓடி வந்து உதவிகள் செய்தாள். சில நேரம் நாங்கள் சினிமாவிற்கு போகும்போது அவள் வீட்டில் தனியாக இருப்பாள். ஒருமுறை நாங்கள் திருப்பதி போய் வந்த போது 2 நாட்கள் அவள் மட்டுமே வீட்டில் இருந்தாள். வீடே காலியாக இருந்தாலும் அவள் சமையல் கட்டில் தான் உறங்கினாள். 1 பைசா எடுத்து செலவழிக்கவில்லை. சுவையாக எந்த உணவையும் சாப்பிடுவதில்லை. ஒருமுறை கோகிலம் சாப்பிடும்போது மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தேன். வெறும் சோறு, அதில் கொஞ்சம் தண்ணீர், தொட்டுக்கொள்ள ஊறுகாய். ஏன் இந்த பெண் இப்படி பிடிவாதமாக இருக்கிறாள் என ஆத்திரமாக வந்தது. என் மனைவியிடம் சொல்லி அவள் விரும்பியதை சாப்பிடும்படியாக சொன்னேன். அதை கேட்டு என் மனைவி சொன்னாள், நானும் சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்க மாட்டாள். மும்பையில் இருந்து என் மகனும் மருமகளும் பேரப்பிள்ளைகளும் வந்திருந்த போது கோகிலத்தின் விருந்தை சாப்பிட்டு மயங்கி போனார்கள். தன்னோடு அவளை மும்பைக்கு அழைத்து போய்விடுகிறேன் என மகன் சொல்லிக் கொண்டே இருந்தான். மருமகளும் கூட கூப்பிட்டாள். ஆனால் கோகிலம் மறுத்துவிட்டாள். கோகிலம் எதற்கும் ஆசைப்படவில்லை. பூ வைத்துக் கொள்ளக்கூட அவள் விரும்பியதில்லை. கோகிலத்திற்காக நாங்கள் வாங்கி கொடுத்த புடவைகள் எதையும் அவள் கட்டி கொள்ளவில்லை. அப்படியே ஒரு பையில் போட்டு வைத்திருந்தாள். ஒரு நாள் கூட உடல்நலம் இல்லாமல் ஓய்வெடுக்கவோ சலித்து கொள்ளவோ இல்லை.
கோகிலத்தின் வேலை பிடித்து போகவே அவளுக்கு மாத சம்பளம் 6000 8,000 தரலாம் என்ற யோசனையை என் மனைவிதான் சொன்னாள். அதை பற்றி அவளிடம் சொன்னபோது உங்க இஷ்டம் என்று மட்டும்தான் சொன்னாள். எதற்காக இப்படி பகலிரவாக வேலை செய்கிறாள்? சம்பளத்தை பற்றி பெரிதாக நினைப்பதே இல்லை. யாரை பற்றியும் ஒரு வார்த்தை தவறாக பேசியதில்லை. தன் கஷ்டங்களை சொல்லி புலம்பியதில்லை. இவளைப் போல வேலையால் கிடைப்பது கஷ்டம் என நினைத்துக் கொண்டேன். ஒரு நாள் கோகிலம் என்னிடம் தயக்கத்துடன் கேட்டாள். நாளைக்கு காலையில பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டு வரணும். அரை நாள் லீவு வேணும் சார். என்ன வேலை என்று கேட்டேன். பதில் சொல்லவில்லை. பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். சரி போயிட்டு வா என்றேன். டிஃபன் செஞ்சிடும் போதே மதிய சமையலும் சேர்த்து வச்சிட்டு போயிடுறேன். வர்றதுக்கு 3 மணி ஆகிடும் என்றாள். அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா. அம்மாவுக்கு தைலம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும். அதை சாயங்காலம் செய்துறேன். அதையெல்லாம் பிரச்சனையே இல்லை கோகிலம் என அனுப்பி வைத்தேன். அவள் மறுநாள் காலை 8 மணிக்கு வெளியே கிளம்பி போனாள். என் வீட்டிற்கு வந்த 6 மாதங்களில் முதல் முறையாக அப்போதுதான் வெளியே கிளம்பி போயிருக்கிறாள். யாரை பார்க்க போகிறாள்? என்ன வேலையாக இருக்கும் என யோசித்துக் கொண்டே இருந்தேன். என் மனைவி கோகிலம் சில சமயம் காசை முடிந்து வைத்து சாமி கும்பிடுவதை கண்டிருப்பதையும் ஒருவேளை கோவிலுக்கு போய் வரக்கூடும் என்று சொன்னாள். கோவிலுக்கு போவதற்கு சொல்லிக் கொண்டு போகலாம் தானே என்று கேட்டேன். அது அவ சுபாவம், எதையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டா என சிரித்தாள் மனைவி. அன்று மாலை கோகிலம் 4 மணிக்கு திரும்பி வந்தாள். அவள் முகம் இறுகி போயிருந்தது. தன்னை நம்பியவர்களை அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டோம் என்பது போல அவள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். வந்த வேகத்தில் அடுப்பை பற்ற வைத்து சுவையான உளுந்து வடையும் காஃபியும் கொடுத்தாள். எங்கே போனால், யாரை பார்த்து வந்தாள் என எதையும் சொல்லிக் கொள்ளவில்லை. மறுநாள் என் மனைவி சொன்னாள். கோகிலம் ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தா. கேட்டா ஒண்ணுமில்லைங்கிறா. யாராவது செத்து போயிருப்பாங்களா என கேட்டேன். தெரியல, ஆனா அவளை பார்க்க பாவமா இருக்கு. கோகிலம் மறுநாள் முதல் இயல்பாகி இருந்தாள். நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. 10 நாட்களுக்கு பிறகு ஒரு மதியம் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்தேன். வாசலில் 30 வயதுள்ள ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான். என்ன வேணும் என கேட்டேன். எங்க அம்மாவை பார்க்கணும் என்றான். உங்க அம்மாவா? யாரு என கேட்டேன். கோகிலம் என்றான். கோகிலத்திற்கு யாருமில்லை என்றாளே என்ற குழப்பத்துடன் சமையலறைக்கு போய் அவளை அழைத்தேன். வெளியே வந்தவளின் முகம் அவனை பார்த்தவுடன் மாறியது. இங்கு எதுக்கு வந்த என கேட்டாள். உன்னை யாரு இங்கு வந்து வீட்டு வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினா? உன் தலைவிதியா என கேட்டான் அந்த பையன். நான் உழைச்சி சாப்பிடுறேன். உன்னை என்னடா பண்ணுது? அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, இன்னும் என்ன வேணும்? என்ன முறைத்தபடியே கேட்டாள். அம்மா, நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக நீ யாரோ வீட்டுல வந்து எதுக்கு வேலை செய்யற? சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டா கூட 30 வருஷம் சாப்பிடலாம். சொத்து வித்த பங்குல உனக்கு சேர வேண்டிய 2 கோடி வந்திருக்கு. அது உனக்குத்தான். அது ஒன்னும் ஏன் பணம் இல்ல. காசு காசு நீதானே அலையிற, நீயே வச்சு அனுபவி என்றாள் கோகிலம். உனக்கு வேணாம்னா போ. ஆனா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணுனா கொல்லி போட நான் தான் வந்தாகணும். அதை மறந்துடாத என்றான் மகன். ஏன், நான் செத்தா இவங்க எடுத்து போட மாட்டாங்களா என கேட்டாள். அதை கேட்டதும் எனக்கு சிலீர் என்றது. அந்த பையன் சொன்னான். உனக்கு காசோட அருமை தெரியல. 2 கோடியை வேணான்னு சொல்ற. பெத்த தாயேன்னு தான் திரும்ப வந்து நீயே வச்சு கொண்டு கொடுக்கற. வேற யாராவது இருந்தா முழுங்கி ஏப்ப விட்டுருப்பான். நீயும் வேணாம், உன் கோடி ரூபாயும் வேணாம், கிளம்பு. இனிமே என்னை தேடிக்கிட்டு இங்க வந்த என்ன பண்ணுவன் எனக்கே தெரியாது. இங்கிருந்து போயிரு, போடா என சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள். அந்த பையன் என்னை முறைத்தபடியே வெளியே போனான். கோகிலம் பேசியதை எல்லாம் கேட்டதும் எனக்கு திகைப்பாக இருந்தது. கோகிலம் வெறும் வேலைக்காரி இல்லை, 2 கோடி பணம் உள்ளவள். அதைவிடவும் வசதியாக வாழ்ந்தவள். ஏதோ ஒரு பிடிவாதம் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி வந்து வேலைக்காரியாக இருக்கிறாள். கோகிலத்திடம் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் அன்றிரவு அவளாகவே வந்து சொன்னாள். எங்கள் வீட்டுக்காரரு பெரிய டிராவல்ஸ் வச்சிருந்தாரு. பூந்தமல்லியில பெரிய வீடு, 4 காரு இருந்துச்சு. நல்லா சம்பாதிச்சு மெயின் ரோட்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டிருந்தாரு. நெல்லையில 2 ஏக்கர் விவசாய நிலமும் இருந்துச்சு. எங்க வீட்லயும் 2 பேர் வேலைக்காரிகள் இருந்தாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு தினமும் சாப்பாடு ருசியா இருக்கணும். விதவிதமா ஆக்கி போடுவேன். திடீர்னு ஒரு நாள் பெங்களூர் போயிட்டு வந்துகிட்டு இருந்த என் புருஷன் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. கண்ணை கட்டி காட்டுல விட்டத மாதிரி ஆகிடுச்சு. என் மகனை என்னை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு சேர்க்க சரியில்லை. 1 வருஷத்துக்குள்ளே ஊர்பட்ட கடன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். வந்தவ இன்னும் மோசம். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க. அப்புறம் வீட்டு வேலை செய்து பிழைச்சுக்கிட்டு இருக்க. எப்படி வாழ்ந்து நாம இப்படி ஆகிட்டோன்னு நினைச்சுதான் வெறும் சோத்தை சாப்பிடுறேன். அதுலயும் உப்பு போடுறது கிடையாது. பெத்து வளர்த்த மகனை அடிச்சு விரட்டிட்டான். ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அவன் நல்லா இருக்கணும்னு காசு முடிஞ்சு போட்டு சாமி கும்பிடுறேன். எனக்குன்னு யாருமே இல்லை. அதான் இருக்கிற காலத்தை உங்களை மாதிரி யார் வீட்லயாவது ஓட்டி முடிச்சிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். முந்தின நாள் பஜார்ல என் மகனை பார்த்தேன். கல்யாண மண்டபத்தை விற்க போறேன், உன் கையெழுத்து வேணும், பத்திர ஆபீஸுக்கு வந்துருன்னு சொன்னான். அதை போடத்தான் நேத்து போனேன். 8 கோடி ரூபாய் வந்துச்சு. அதுல என் பங்கு 2 கோடி வச்சுக்கொண்டு கொடுத்தான். உன் பிச்சை காசு எனக்கு வேணாம், போன்னு உதறி வந்துட்டேன். நான் செஞ்சது சரிதானே சார்? எனக்கு அவள் பேசியதை கேட்க கேட்க மனதில் பாரம் ஏறியது. தொண்டை வலித்தது. இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல.
வசதியா இருந்த ஆள யாரு வேலைக்கு வச்சுக்கிடுவா? அதுக்காக ஏன் வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுற? அந்த பணத்த வாங்கி பேங்க்ல போட்டுட்டு கால ஆட்டிக்கிட்டு வாழலாம்ல என கேட்டாள் என் மனைவி. நம்மால அப்படி வாழ முடியாதும்மா. நமக்கெல்லாம் உழைச்சு சாப்பிடணும். அது அனாமத்தா வந்த பணம். அத வச்சிருந்தா 1000 பிரச்சனை கூட வரும். அந்த கரும எனக்கு வேணாம். சோறு போடுறதுக்கு நீங்க இருக்கீங்க. படுக்க இடம் இருக்கு. இது போதுமா? அவள் சொல்வது உண்மை. ஆனால் இவளைப் போன்ற துணிவும், மன உறுதியும் எங்களுக்கு இருக்குமா என யோசனையாக இருந்தது. என் மனைவி அவளிடம் திரும்ப திரும்ப பணம் பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தாள். கோகிலம் அது தன்னுடைய பணமில்லை. தன்னை பெற்ற மகனை ஏமாற்றிய பிறகு யாரையும் நம்ப தயாராக இல்லை என உறுதியாக சொல்லிக் கொண்டே இருந்தாள். சரி, அவள் இஷ்டம். எப்போதும் போல அவள் இந்த வீட்டில இருக்கலாம். இனி அவளுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டோம் என நாங்கள் முடிவு செய்தோம். மறுநாள் விடியற்காலையில் நாங்கள் எழுந்து வந்தபோது கோகிலம் சமையல் அறையில் இல்லை. சிறிய கடிதம் மட்டுமே இருந்தது. அன்புமிக்க சுப்பிரமணியன் ஐயா, அம்மாவிற்கு இத்தனை நாட்கள் எனக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்ததற்கு நன்றி. நான் யார் என்று தெரிந்த பிறகு முன்பு போல என்னை வேலை சொல்ல உங்களுக்கு மனம் வராது. ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும் போதும் 2 கோடி ரூபாய் உங்கள் நினைவில் வந்து போகும். அது எனக்கும் சிரமம், உங்களுக்கும் சிரமம். ஆகவே வேறு ஊருக்கு வேலைக்கு போகிறேன். இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்துள்ள என் சம்பள பணத்தை அம்பத்தூரில் உள்ள அனாதை காப்பகத்திற்கு கொடுத்து விடவும். அம்மாவிற்கு தைலம் தேய்த்துவிட முடியாமல் போய்விடுகிறதே என்று மட்டும்தான் எனக்கு கவலை. என் சாப்பாடு உங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தது என்பது மகிழ்ச்சி. பலசரக்கு கடைக்காரன் 26 ரூபாய் பாக்கி தர வேண்டும். பால் பாக்கெட் ஒன்று கூடுதலாக போட வேண்டும். உங்கள் இருவரின் நினைவாக ஒரே ஒரு டம்ளரை எடுத்து போகிறேன். அதில் தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் உங்களை நினைத்துக் கொள்வேன். இப்படிக்கு உங்கள் வேலைக்காரி கோகிலம் என எழுதியிருந்தாள். அந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் வேதனை பீறிட்டது. என் மனைவி படித்துவிட்டு வாய்விட்டு அரற்றினாள். நமக்கு தான் புத்தி இல்ல. ஆளை பார்த்து தப்பா எடை போட்டுட்டோம். விதவிதமா நமக்கு சமைச்சு போட்டு கவனிச்சிட்டா. அவளுக்கு நாம ஒண்ணுமே பண்ணல. இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்ண போறோம்னு சொல்லுங்க. எனக்கும் என்ன செய்வதென தெரியவில்லை. சமையல் கட்டின் ஓரம் நாங்கள் கொடுத்த புதுப்புடவைகள் அத்தனையும் ஒரு பையில் அப்படியே இருந்தன. அதை கையில் எடுத்து பார்த்தபோது என் மனைவி வெடித்து அழத் துவங்கினாள். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.